அடுத்தது மூன்றாவது படி ஆசனம். ஆசனம் என்கின்ற வார்த்தைக்கும் ஒரு ஆழமான பொருள் உண்டு. ஆசனம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, நிம்மதியாகவும் ஸ்திரமாகவும் இருப்பது ஆசனம். நம்முடைய உடலை நிம்மதியாகவும் இனிமையாகவும் வைத்திருப்பதுதான் ஆசனம்னு சொல்றது. ஆசனம் அப்படின்னா உடம்ப வளர்ச்சி முறிச்சு செய்யற யோகாசனம் மட்டுமல்ல, 24 மணி நேரம் ஒரு இனிமையான நிலையிலே உடலை வைத்திருத்தல், 24 மணி நேரம் ஒரு இனிமையான முறையிலே உடலை நடத்துகிறது. நேற்றே சொல்லிட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தர் அழகு அப்படின்னு நினைச்சு உங்களுடைய உடலை நீங்களே அசிங்கப்படுத்தி கொண்டீர்களானால், அவமரியாதை செய்து கொண்டீர்களானால் உங்களுக்கும் அந்த உடலுக்கும் இருக்கிற தொடர்பு அருந்து போகும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையான அழகும் ஆனந்தமும் உடையவர்கள் அப்படின்றத முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறது. நாம் நமக்கு அழகு, இன்னொருத்தரை பார்த்து நாம் அழகு அழகில்லைன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியான மலர்கள். ஒரு பூவை பார்த்து இன்னொரு பூ அசிங்கமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது, தவறு. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மலர்கள். கடவுள் இன்ஜினியரா இருந்தா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாரு, மொத்தமா ஒரே மோல்டர் எல்லாரையும் போட்டு எடுத்திருப்பாரு. ஆனா கடவுள் ஒரு ஓவியர், ஒரு கலைஞர். அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா புதுமையான முறையில உருவாக்கி இருக்காரு. நாம் ஒவ்வொருவரும் முழுமையான அழகும் ஆனந்தமும் உடையவர்கள் அப்படின்ற தெளிவுக்கு வருவதுதான் நம்மை நமக்குள்ளேயே ஆனந்தமாக வைத்திருப்பதற்கான வழி. இதுதான் ஆசனம்னு சொல்றது. அடுத்தது பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படிங்கிறது நம்முடைய சுவாச ஓட்டத்தை கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வருதல். இது ஒரு முக்கியமான பகுதி. பல பேர் கிட்ட இருந்து கேட்கறது, சாமி கோபத்தை எப்படி அடக்கிறது, கொந்தளித்து வரும் உணர்ச்சிகளை எப்படி அடக்குவது? கொந்தளித்து வரும் உணர்ச்சிகளை அடக்குவதற்கான ஒரு அழகான உபாயம் இது தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பிராண ஓட்டத்தை, சுவாச ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது மனதை கட்டுப்படுத்துவதற்கு சமம். ஏன்னா பிராண ஓட்டமும் மனமும் நெருக்கமான தொடர்புடையது. பிராண ஓட்டமும் மனமும் நெருக்கமான தொடர்புடையது. உங்களுடைய சுவாச ஓட்டத்தை உங்கள் கட்டுக்குள் எடுத்து வருவீர்களானால் உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுக்குள் முழுமையாக வந்துவிடும். எப்பெல்லாம் ரொம்ப கோபம் வருதோ, பொங்கி கோபம் வருதோ, எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, கோபம் மட்டும் இல்லை, கோபமோ குரோதமோ காமமோ எந்த உணர்ச்சியானாலும் பொங்கி வந்ததுன்னா அந்த நேரத்துல அமைதியா உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வந்தீங்கன்னா போதும். மெதுவாக ஆழ்ந்து அமைதியாக ஒரு 10 தடவை சுவாசிங்க போதும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த உணர்வு காணாம போயிட்டு, அந்த பொங்கி கொந்தளிச்ச உணர்ச்சி காணாம போயிட்டு, வேகமான உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்பட்டா உங்க சுவாசம் ரொம்ப வேகமாயிடும். சுவாச ஓட்டத்தை அமைதியாக்கினீங்கன்னா மனம் தானாகவே அமைதியாகிவிடும், அமைதி அடைந்து விடும். இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது நம்முடைய மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான ஒரு அற்புதமான நுட்பம். 24 மணி நேரம் நம்முடைய மனதை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும். இந்த பிராணாயாமத்தினுடைய ஒரு எளிமையான இந்த ஒரு விஷயம். பிராணாயாமத்தில் பல வகைகள் உண்டு, அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரே ஒரு விஷயம், துக்கம் வரும் பொழுது, மன உளைச்சல் வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது, குரோதம் வரும் பொழுது, மன நிம்மதி இல்லாமல் போகும் பொழுது அமைதியாக ஆழமாக நீளமாக ஒரு 10 முறை சுவாசியுங்கள். அது போதும். உடனே மனம் ஒரு சாந்த நிலைக்கும் ஒரு அமைதி நிலைக்கும் உங்களை அறியாமலே வந்துவிடும். சுவாசத்தை கட்டுக்குள் எடுத்து வந்து மனதை கட்டுக்குள் எடுத்து வரும் முறைக்குத்தான் பிராணாயாமம் பேர். அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படின்னா உலகத்திலே பல்வேறு விஷயங்களிலும் அலைபாய்வதை விட்டுவிட்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருதல், மனதை ஒரு பொருளின் மேல் குவித்தல். பொதுவாக நம்முடைய எண்ண ஓட்டத்தெல்லாம் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் ஒரு சீராகவே ஓடுவதில்லை. ஒரு தெளிந்த ஓடையாக நம்முடைய எண்ண ஓட்டம் ஓடுவதே இல்லை. நம்முடைய எண்ண ஓட்டம் எல்லாமே மேம்போக்காகவும் ஒரு முறை இல்லாமலும் தான் ஓடிட்டு இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா,
தெருவில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாயை பார்க்குறீங்க. நாயை பார்த்த உடனே சின்ன வயசுல நீங்க எந்தெந்த நாயெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த நாயோட நினைப்பெல்லாம் வரும். அடுத்தது சின்ன வயசோட நினைவை பத்தி நினைவு வரும். அதுக்கு அடுத்தது சின்ன வயசுல நீங்க யார்கிட்ட படிச்சீங்களோ அந்த ஆசிரியரோட நினைவு வரும். அதுக்கு அடுத்தது அந்த ஆசிரியர் வீடு எந்த இடத்துல இருந்தோ அந்த வீட்டோட அந்த இடத்தோட நினைவு வரும். அப்படியே மனசு போய்கிட்டே இருக்கும். நீங்க தெருவில் பார்த்த நாய்க்கும் சின்ன வயசுல நீங்க படிச்ச ஆசிரியருக்கும் ஏதாவது நேரடியா லாஜிக்கலா தொடர்பு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனா மனம் ஒண்ணு மாறி ஒண்ணு அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில எங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சுங்கன்னே தெரியாது. வெறும் ஒரு 5 நிமிஷம் தனியா ஒரு அறையில உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள வர எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம உடம்பு நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை நடத்திட்டு இருக்கிறோம் தெரியும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் தனியா உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள வர எண்ணங்கள் எல்லாம் என்ன எண்ணம் இருந்தாலும் மற்றவங்க யாருக்கும் காமிக்க போறது இல்லை. நீங்க மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேப்பர்ல என்னென்னலாம் தோணுதோ தொடர்ந்து எழுதிட்டே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் எழுதிட்டு அந்த பேப்பரை திரும்ப படிச்சு பாருங்க. அப்புறம் தான் புரியும். சம்பந்தமே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் எண்ண குவியல்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருப்பதை காணலாம். ஒரு ஏரியில திடீர்னு எப்படி நீர்க்குமிழிகள் மேல வருதோ அந்த மாதிரி நம்முடைய மனத்துல தொடர்பே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் திடீர் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இங்க உட்கார்ந்துருக்கோம், திடீர்னு மதுரைக்கு போகணும்னு எண்ணம் வரும், திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு எண்ணம் வரும், திடீர்னு நேற்று இந்த பிசினஸ் என்னாச்சுன்னு தெரியலையேன்ற எண்ணம் வரும். எந்த எண்ணத்துக்குமே ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் பகுத்தறிவான ஒரு அறிவு ரீதியான தொடர்பு இருக்காது. நம்முடைய எண்ண ஓட்டத்தையும் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு தொடர்பு இல்லாமல் தான் நம்முடைய எண்ண ஓட்டமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா என்ன மேனேஜபிள் மென்டல் டிசீஸ், அவ்வளவுதான். ஒரு மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்முடைய மனவியாதி இருக்கு. அதனால மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரத்யாகாரம் அப்படின்ற ஒண்ணு செய்யும் பொழுதுதான், பிரத்யாகாரம்னா மனதை ஒன்று குவித்தல். அந்த மனதை ஒன்று குவித்தல்ன்ற ஒன்றை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய மனம் இந்த அளவுக்கு இவ்வளவு காலம் எந்த அளவுக்கு இறைந்து போய் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்ததுன்னு தெரியும். மனதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வரும் பொழுதுதான் மனிதன் மனிதனாக மாறுகின்றான். அதுவரை அவன் விலங்காகவோ அல்லது ஒரு ஜடம் போலவோ பைத்தியத்தை போலவோ தான் இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில ஆழ்ந்து பாருங்க, யாராவது ஒரு சின்ன வார்த்தை நம்மளை நோக்கி எரிஞ்சா போதும் உடனே நம்ம பைத்தியம் ஆயிடும். நம்மளை பைத்தியமாகிறது வேற ஒன்றும் பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு கடுமையான வார்த்தை ஒண்ணு உங்களை நோக்கி எரிஞ்சா போதும் உடனே பைத்தியம் ஆயிடுவீங்க. என்னையா பைத்தியமாய் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னா போதும் உடனே நம்ம போடுற சத்தத்துல பைத்தியம் நிரூபிச்சிருவோம். நம்ம போடுற சத்தம் நம்ம பொறுமை இழக்கிற நம்ம செய்யற செயல்களும் உண்மையிலேயே பைத்தியம் மாதிரி காமிச்சிருவோம். நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுதுதான் பைத்திய நிலையிலிருந்து நாம் மேல் நோக்கி வருகின்றோம். மனம் அது தான் போன போக்கில போயிட்டு இருந்ததுன்னா நாம் ஓரளவாவது பைத்தியத்தன்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை எண்ண ஓட்டங்களை கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வரும் பொழுதுதான் நாம் மனிதன் என்கின்ற நிலையை அடைகின்றோம், உயர்வு நிலையை நோக்கி முன்னேறுகின்றோம். அதுவரை நம்முடைய வாழ்க்கை பைத்தியகாரத்தன்மையோடு தான் சென்று கொண்டிருக்கிறது. என்ன மேனேஜபிளான பைத்தியகாரத்தன்மை. அதனால நிம்மதியா போயிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். தவிர மற்றபடி வேற ஒன்றும் மாண்டத்தன்மை அல்ல.